வெல்கம் பேக் டு அவர் சேனல் வினுஷா ராஜசேகர். நான் எம்பிஏ படிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய ஹாஸ்டல் டூர் சின்னதாக ரூம் டூர் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளான். வாங்கலாம் இருக்கலாம். ஸோ உள்ளார என்டர் ஆன உடனே கொஞ்சம் சின்ன சின்ன ரேக்ஸ் மாதிரி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேசிக்காக எங்களுடைய பேசிக் யூட்டென்சில்ஸ் லைக் வந்து வாஷிங்கு, பிளேட்ஸ் இதெல்லாமே வச்சுருந்தோம். அண்ட் மெயினான ஒரு விஷயம் நாங்கள் காட்டணும் அப்படின்னா எங்களுடைய டைம் டேபிள் வந்து நாங்கள் ஒட்டியிருக்கோம். நாங்கள் படிக்கிற பிள்ளையாட்டோம். எஸ், நாங்கள் படிக்கிற பொண்ணு தான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் இந்த சைடு பார்க்கலாம். என்ன இந்த சைடு காட்டுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் தான். அது என்னோடது தான். அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் சைடு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு எங்களுடைய பெட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இது என்னோட பெட் அண்ட் இது என் ஃப்ரெண்ட் நிவியோட பெட். அவங்க தான் கேமராமேன் ஃபார் த நோட். ஹாய். இவங்களோட என்ன பிரச்சனைனா, நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக வரீங்க எல்லாருக்குமே கேமராவில் மூஞ்சி காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால என்னன்னா இப்போ இந்த வாய்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க. பேசு. ஹாய் எவ்ரிவன். அந்த வாய்ஸ் கேட்டுக்கிட்டீங்களா? இதுதான் இனிமேட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தான் நாங்கள் வந்து இப்போ வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டுமே எங்களோட பெட்ஸை வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணோம். அதனால தான் இவ்வளோ கொஞ்சமாச்சும் பார்க்குற நிலைமைக்கு எங்கள் 2 பேர்த்தோட பெட் இருக்குது. அண்ட் இது வந்து ஆக்சுவலி ஒரு 3 ஷேர் ரூம் வித் ஏசி அண்ட் ஹீட்டர். நாங்கள் அதனால 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்றதுனால 2 பேர் இந்த 2 பெட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த ஒரு பெட்ல வந்து சும்மா பேக்ஸ் எல்லாமே வச்சுட்டு இருக்கோம். அண்ட் ஒவ்வொருத்தருக்கு 2 கபர்ட். இது என்னோட கபர்ட் அண்ட் இது என்னுடைய எம்பிஏ கோட் சூட்டோடைய அந்த பிளேசர்ஸ். ஸோ அது அவளோடது அங்கே தொங்கிட்டு இருக்கிறது. அண்ட் இன்னொன்று நான் வந்து உங்களுக்கு மெயினாக காட்டணும் அப்படின்னா வந்துட்டு கீழே வந்துட்டு நான் என்னோட சூட் கேசஸ் அண்ட் என்னுடைய ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடுவேன். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு பக்கெட்டு அது இதெல்லாம் லைக் லாண்ட்ரி பேக் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இவங்கெல்லாம் பார்க்க வேணாம். இது கொஞ்சம் நம்மளதை விட கொஞ்சம் டீசென்சி கம்மியாக தான். ஓகே, ஃபைன். அடுத்து வந்து மேடம் வந்து கொஞ்சம் படிப்பாளினால ஸ்டடி டேபிள்லாம் வச்சுருக்காங்க, விச் நம்மக்கிட்ட இல்லை பேசிக்கலாக. ஏன்னா நம்ம வந்து பார்க்க உடனே மண்டையில் அப்படியே ஏறிப்போம். இது என்னன்னா, இப்போ வீடியோ எடுக்க போகிறேன்னு சொன்னோன்னா அவர்கிட்ட இருக்கிற குட்டி குட்டி க்யூட்டான பொம்மை எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சுட்டா அதெல்லாம் நான் காட்ட போகிறேன் வீடியோவில்ட்டு. அதனால தான் இந்த ஜூமிங் எஃபெக்ட் எல்லாம் பண்ணி காட்டிட்டு இருக்கிறதுக்கான மெயின் காரணங்கள். அண்ட் இது எங்களோட பேக்கு. அது அவளுடைய காலேஜ் பேக், இது என்னுடைய காலேஜ் பேக். நம்ம வந்து ஸ்கூல் பிள்ளை மாதிரி தான் எடுத்துருக்கோம். அவங்க காலேஜ் பொண்ணு மாதிரி எடுத்துட்டு போகிறாங்க. அவ்வளோதான் பேசிக்காக. அண்ட் எங்கள் அம்மாவோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்துட்டு நார்மலாக அந்த கடையில் வாங்குற சானிடரி பேட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு அம்மா வீட்லேயே செய்வாங்க. அந்த பேட்ஸ் எல்லாமே அம்மா மாதம் மாதம் பேக் பண்ணி இதில் கொடுத்துருவாங்க. நான் இதில் வச்சுருப்பேன். எனக்கு எப்போ தெரிஞ்சாலும் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இன்னொன்று உங்களுக்கு நான் காட்டணும்னா, அந்த பண்ணாத யோகாவுக்கு வாங்கின 2 யோகா மீட்டிங் இருக்கு. ஒன்று என்னோடது, இன்னொன்று வந்து அவங்களது. இதெல்லாம் தான் வந்துட்டு. அண்ட் இது 2 வந்துட்டு இந்த 2 கபர்ட்ஸ் வந்துட்டு இந்த பெட்டு காண எங்களுக்கு விச் நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இந்த பெட்டில் யாருமே இல்லாததுனால நாங்கள் யூஸே பண்ண மாட்டோம். லைக் பியூர் ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ரோப்னால மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நாங்கள் சொல்ல வரலாம். என்னன்னா, வெளியில வந்து மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸோ மழை பெஞ்சிச்சுனாலோ வந்துட்டு வெளியே துணி நம்மளால காய போட முடியாது. அதனால நாங்கள் இதில் தான் போடுவோம். அது துணி காய போடுற அன்னைக்கு ஏசி போட மாட்டோம். ஃபேன் மட்டும் நல்லா போட்டுவிட்டு நல்லா காய விட்டுருவோம். அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த சைடு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் இருட்டான ஒரு இடம். ஏன்னா நாங்கள் இது நைட்டில் கேமராவில் தெரில. ஓகே, நாங்கள் நைட்டில் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கனால இது கொஞ்சம் இருட்டான இடமா இருக்கும் பேசிக்காக. இதுதான் வந்துட்டு எங்களோட கண்ணாடி. அண்ட் இது நாங்கள் தான் வாங்கினோம். என்னோட ரூம்மேட் தான் வாங்கிட்டு வந்தா, விச் இஸ் நாட் பீங் ப்ரொவைடட் பை தி இன்ஸ்டிடியூஷன் ஃபார் த கைண்ட் என்னது கிளாரிஃபிகேஷனா இல்லை நோட்டீஸ் ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் இந்த சேர் காலேஜ் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது முடி போட்டு வைக்கிறதுக்கு. அண்ட் திஸ் இஸ் அவர் ரெஸ்ட் ரூம். இதை ஓப்பன் பண்ணி நாங்கள் காட்டுற அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு இடம்லாம் கிடையாது. அண்ட் அதை நாங்கள் வீடியோலையும் பதிவு பண்ண முடியாததுனால இத்துடன் எங்களுடைய வீடியோ நாங்கள் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். பட் ஆனாலும் ஒரு மெயினான ஒரு இடம் இருக்குது. இவங்கனால தான் நாங்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். இவங்க தான் எங்களுடைய ஏசி குருநாதர். இவங்க இருக்கிறதுனால மட்டும்தான் நாங்கள் வந்து கொஞ்சமாச்சும் இந்த வெயிலில் தாக்க பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாரும் சொல்லலாம் மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. பட் இங்கே மழை பெய்யலைங்க. பேசிக்காக வெயில் தான் கொளுத்துது, மண்டை வேவுது. இந்த ஒரு ஆட் இருக்கும்ல, இந்த ஸ்ட்ராங் வச்சு இழுக்கிற குளுக்கோவிட்டா, அந்த ஆடுக்கு வந்துட்டு நாங்கள் எல்லாம் வந்து ஆக்ட் பண்ணி காட்டலாம். எங்கள் இடத்துல அப்படிதான் வெயில் அடிக்குது. ஸோ
ஏசி ஒன்றுனால தான் இந்த ரூமில் நாங்கள் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னுக்கிறத சொல்லி இந்த வீடியோ நாங்கள் பாத்ரூம் நின்று முடிக்க வேண்டாம், அது கொஞ்சம் வேறு இடத்துல போய் நின்று முடிக்கிறோம். எஸ், இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் ரூம் எப்படி இருக்குது, நாங்கள் இதை எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கோமா இல்லையா அப்படின்னுக்கிறது எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். அண்டு உங்களுக்கு வந்து நிவியை வந்துட்டு ஹாய் சொல்லணும்னா ஹாய் சொல்லுங்க எல்லாரும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு என்ன வீடியோஸ் உங்களுக்கு போடணும் அப்படின்னுக்கிறது எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள். கபர்ட் டூர் நான் காட்டுறேன், கபர்ட் டூர் நெக்ஸ்ட் டைம் காட்ட ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் அதையும் நீட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு கபர்ட் டூர் போடலாம் அப்படின்னு இருக்கேன். See you then, bye. நம்மளோட நிவியும் வந்துட்டு பாய் சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க. பாய் சொல்லுங்க நிவி. Bye everyone.